பேசுகிறோம், பெயர்களை விரும்பி வைக்கிறோம் மரியம் என்ற குழந்தைகளுக்கு. அவருடைய வாழ்க்கையுடைய சோதனை, அவர்கள் வாழ்க்கையில் இருந்து அவருடைய அந்த ஈமான், அல்லாஹ்வோடு இருந்த அந்த நம்பிக்கை எந்த அளவு என்பதை நாம் படிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். கணவன் இல்லாமல், ஆண் துணை இல்லாமல் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனித ரூபத்தில் அல்லாஹ் வர வைக்கிறார். மனித ரூபத்திலே வர வைத்து வந்த அந்த மனிதன் ஆண் ஒரு மனிதனை கண்ட பொழுது அவர்கள் பயந்தார்கள், அவர்கள் திடுக்கிட்டார்கள். சொன்னார்கள், நீங்கள் தக்வா உள்ளவராக இருக்க வேண்டும், நீங்கள் தக்வா உள்ளவராக நடந்து கொள்ளுங்கள் என்ற கருத்தில் அவரை பார்த்து பேசுகின்ற பொழுது அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி ஒரு குழந்தையை நன்கொடையாக வழங்க வந்திருக்கேன் என்று சுருக்கமாக நான் முன்வைக்கிறேன் சொல்லி அந்த அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தனுப்பிய அந்த ரூஹை ஊதுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஆண் துணை இல்லாமல் கற்பமாகிறார்கள். எப்படி பேசுமோ, எப்படியான கருத்துக்களை முன்வைக்கும். அந்த காலத்திலே கௌரவமான குடும்பம் ஆல் இம்ரான் என்று சொல்லி குர்ஆனிலே அல்லாஹ் 3வது சூறாவாக வைத்திருக்கின்ற அந்த சூரா அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தையுடைய பேர். இம்ரானுடைய குடும்பம் என்பது ஒரு கௌரவமான குடும்பம். அந்த குடும்பத்திலே பிறந்த இந்த பெண், இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் சிறுபிராயத்திலிருந்து ஒரு அதிசயமான ஒரு விதத்திலே வளர்க்கப்பட்டார்கள். அம்பதஹா நபாத்தன் ஹஸனா, சில விரிவுரைகளின்படி குறிப்பிட்ட சில நாட்களில் வருடக்கணக்குடைய வளர்ச்சி அல்லாஹ் கொடுத்தான். அப்படி ஒரு அபூர்வமான குழந்தையாக அல்லாஹ் வளர்த்தெடுத்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பராமரிப்பிலே அவர்கள் ஆண் துணையின்றி கற்பமுற்று வரும் பொழுது குடும்பங்கள், கோத்திரங்கள், ஊரார்கள் அவர்களை கேவலமாக பேசினார்கள். அந்நிய ஆண் ஏற்றும் தன்னை பார்க்க கூடாது என்று தன்னை பத்தினியாக வளர்த்தவர் மரியம் அல் பத்தூல், பத்தினித்தனம் உள்ள அந்த மரியம் என்று வர்ணிக்கப்பட்ட பெண்மணி. இந்த பெண்களுக்கு ஏற்படுகின்ற கேவலங்களிலே மிக தாங்க முடியாத ஒன்றுதான் அவர்களுடைய பத்தினித்தனத்திலே கை வைப்பது, அவருடைய பத்தினித்தனத்தை குறைத்து பேசுவது. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள், அப்ப குடும்பங்கள், கோத்திரங்கள் அப்படி பேசுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை, நீ ஊருடைய ஒரு ஒதுங்குப்புறத்துக்கு சென்று, ஒரு தொங்கல் பகுதிக்கு சென்று, ஒரு ஈத்த மரத்துக்கு கீழே ஓய்வெடுத்து பிரசவம் வரும் வரைக்கும் அங்கே அல்லாஹ் அந்த இடத்தில் இருக்க வைத்து பிரசவித்து பொழுது குழந்தையோடு வருகிறார்கள். திருமணமாகாத பெண் குழந்தையோடு வந்து இறங்குகிறார், ஊருக்கு வருகிறார். அவ கூட்டத்துக்கு வரும்பொழுது கூட்டத்தில் சுமந்து வருகிறார்கள் ஈசாவை அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. கூட்டம் சொன்னார்கள், யா மரியம் லகத் ஜித்தி ஷைஅன் ஃபரியா, படுமோசமான ஒரு வேலையை செய்து விட்டு வருகிறார், மிக கேவலமான ஒரு வேலையை செய்து விட்டாய். ஆண் துணை இல்லாமல் என்ன சொல்ல வருகிறார்கள்? தகாத முறையில் உறவு கொண்டு குழந்தையை பெற்று விட்டாய். எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் அந்த பெண்ணுக்கு? கண்ணியமானவர்களே, அந்த பெண்மணி பேசுவதற்கு பதில் கிடையாது, சாட்சியாளர்கள் யாரும் கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், எனக்கு அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் அனுப்பிய ரூஹை ஓதினார்கள் என்று சொல்வதற்கு யார் சாட்சி, சான்று கிடையாது. அப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ் உள்ளத்திலே போட்டான். ஃபஅஷாரத் இலை, ஈசா கை குழந்தை அலைஹிஸ்ஸலாம் கையை சுட்டி காட்டினார்கள், சாடை செய்தார்கள். என்னுடைய குழந்தையிடம் கேளுங்கள் நான் எப்படிப்பட்ட பெண் என்று. தாயின் மானத்தை பாதுகாப்பதற்கு கை குழந்தையை அல்லாஹ் பாவிக்கிறார். கை குழந்தை பேசாது, அல்லாஹ் பேச வைத்தார். கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை தர முடிவு செய்து விட்டார். வஜாலனி நபியா, என்னை நபியாகவும் அனுப்ப முடிவு செய்து விட்டார். வஜாலனி முபாரக்கன் ஐனமா குந்த், நான் எங்கிருந்தாலும் பரக்கத்துக்குரியவன். நான் செல்கின்ற இடமெல்லாம் என் மூலம் பரக்கத் ஏற்படும். அந்த இடங்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் சூழும் என்று தன்னை பற்றி அப்படியே சொல்லி, நான் தாய்க்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருப்பேன், நான் தாயை அடக்கி ஆளுகின்ற, தாயை கட்டுப்படுத்துகின்ற, ஒரு சர்வாதிகாரம் செலுத்துகின்ற குழந்தையாக வரமாட்டேன் என்ற கருத்திலே அவர்கள் தன்னுடைய வாயாலே அல்லாஹ் அவர்களை பேச வைத்தார். கண்ணியமானவர்களே, இந்த கட்டத்திலே ஒரு பெண்ணுடைய நிலைமை எப்படி? குழந்தை ஒரு பக்கம் தூக்கி எறிந்து விட்டு தான் ஒரு பக்கம் ஓடி ஒளிந்தார்களா? இல்லை. அவர்கள் அந்த இடத்திலே பேசும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாத்திரம் பேசவில்லை, குடும்பத்தை இழுத்து பேசினார்கள். ஒரு பிள்ளை தவறு செய்கின்ற பொழுது தாய் தந்தைக்கும் சேர்த்துத்தான் அந்த ஏச்சும் திட்டும் படும், அந்த கேவலமான வார்த்தைகள் பிரயோகிக்கப்படும். மகான் அபூ கிம்ரா அசவ், முதலாவது சொன்னார்கள்,
உன்னுடைய தந்தை ஒரு கெட்ட மனிதர் அல்லவே, உன்னுடைய தந்தை நல்ல மனிதரே, நல்ல மனிதருக்கு எப்படி நீ கெட்டவராக மாறினாய் என்று அந்த கருத்தில் கேட்டார்கள். மக்கானத்துக்கு பகியா, உன்னுடைய தாயும் இப்படி துர்நடத்தை உள்ள பெண் அல்லவே, நல்ல பெண்ணே என்று அந்த அந்த குடும்பத்தை இழுத்து, பெற்றோரை இழுத்துத்தான் பிள்ளைகளை குறை சொல்கின்ற பழக்கம் அந்த காலத்திலிருந்து வருகிறது. கண்ணியமானவர்களே, இந்த கட்டத்திலும் அந்த பெண் ஈமானை விடவில்லை. ஒரு நபி அல்ல, பெண்களின் நபிமார்கள் கிடையாது, இறை நேச செல்வியார், நபியுடைய தாயாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய ஈமானும் இறை நம்பிக்கையும் அந்த இடத்திலே. கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு வஹி அனுப்புவதற்கு அவர்கள் நபி கிடையாது, அவர்களுக்கு வஹி அனுப்புவதற்கு அவர்கள் நபி கிடையாது. அந்த இடத்தில் தெளிவாக குர்ஆனில் இல்லை, உங்களை பார்த்து கூட்டம் கேவலமாக பேசினால் உங்களுடைய பிள்ளையின் பக்கம் சாடை செய்யுங்கள் என்ற கட்டளையும் கிடையாது. உள்ளத்திலே அல்லாஹ் போட்டான், நம்பிக்கையோடு அந்த தவக்குள், அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கை பேச முடியாத பருவத்தில் இருந்த குழந்தையை பேச வைத்தது. அந்த பெண்ணுடைய தவக்குள், அந்த பெண்ணுடைய யக்கீன் குழந்தையை பேச வைத்தது தனக்கு சார்பாக. கண்ணியமானவர்களே, இதே போன்ற ஒரு நிகழ்வுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்படுகிறது. பத்தினித்தனமான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தகாத முறையில் சந்தேகம் கொண்டு பேசப்பட்ட ஊரிலே அந்த பெண் அபாண்டம் சுமத்தினார். அவர்தான் கெட்ட நடத்தி அந்த பெண் தான் நடக்க முயன்றார். கணவனிடம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை குற்றவாளியாக காட்டி அவள் தப்பித்துக் கொண்டார். அந்த நேரத்திலும் இருவரும் தான் அறையிலே, வீட்டிலே, யூசுஃபும் சுலைஹாவும். சான்று பகல யாரும் கிடையாது, கண்ட காட்சியை சொல்வதற்கு யாரும் கிடையாது, அல்லாஹ்வை தவிர. அப்பொழுதும் ஒரு சாட்சியாளர், அந்த பெண்ணுடைய குடும்பத்திலிருந்து ஒரு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சாட்சியாளர் சாட்சி கூறினார். அவரும் ஒரு கை குழந்தை என்று வரலாறு வருகிறது, கை குழந்தையின் மூலம். எனவே நம்முடைய தவக்குலும் யக்கீனும் நிலைமைகளை அல்லாஹ் நமக்கு சார்பாக மாற்றி தருவதற்கு உடந்தையாக இருக்கும். உமையத்தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைப்பாரோ அவன் போதுமானவன், வேறு யாரும் தேவை. எனக்கு கண்ணியமான சகோதரிகளை, தாய்மார்களே, இதுதான் நமது முன்னோர்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபியருடைய முதல் மனைவி. அந்த மனைவி ஹயாத்தோடு இருக்கும் வரைக்கும் நபி அவர்கள் இரண்டாம் திருமணம் முடித்தது கிடையாது. திருமணம் நபி அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத்துக்கு பின்னால் தான் அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுத்தான், நபி அவர்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்தான். அவர்கள் இருக்கும் வரைக்கும் அவர்கள் மாத்திரம்தான் மனைவி. முதல் மனைவியோடு கண் கலங்காமல், உள்ளம் உடையாமல் வாழ்ந்தார்கள். 15 வருடம் இளமையான கணவரை அழகாக மதித்தார்கள். வயது கூடிய கணவரை கூட இன்று மதிப்பதில் குறைவு செய்கின்ற நமது காலத்திலே வயது குறைந்த கணவரை மதித்தார்கள், அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தார்கள். திருமண தொடர்புடைய நோக்கத்தை, உள்ளங்கள் இணைவருடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது சொல்கின்ற ஒரு வார்த்தை தான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. உங்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொல்கிறார். அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்குரிய அத்தாட்சிகளில் ஒன்று கணவன் மனைவியுடைய தொடர்பு. ஆண்களிலிருந்து பெண்களை அல்லாஹ் அந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உருவாக்கினான். எதற்கு ஜோடியாக்கினான்? சொத்து சேர்ப்பதற்கும், அல்லது சொத்துக்களை சுவீகரித்துக் கொள்வதற்கும், காணி பூமிகளை அடைவதற்கும், விளைச்ச நிலங்களை பெறுவதற்கும், வாகனங்களை பெற்றுக் கொள்வதற்கும் அல்ல. லிதஸ்குனு இலைஹா, உங்களுக்கு இடையிலே, கணவன் மனைவிக்கு இடையிலே மன அமைதி ஏற்படுவதற்கு. சுகூனு நஃப்ஸ் என்பது மன அமைதி, நிம்மதி. எந்த நிலைமை வந்தாலும் மனதுக்கு ஒரு ஆறுதல். கணவன் மனைவியை பார்த்தால் ஆறுதல் அடைய வேண்டும். இருக்கின்ற பிரச்சனை முத்தக்கூடாது, இருக்கின்ற கோபம் கூடக்கூடாது, வருகின்ற ஆத்திரம் கூடக்கூடாது, கோபம் சண்டையாக மாறக்கூடாது, வாக்குவாதம் சண்டை சச்சரவாக மாறும் என்றிருந்தால் குடும்ப வாழ்க்கையில் மார்க்க ரீதியான குறைபாடுகள் நாம் செய்கிறோம். முதலாவது வஹியை கண்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த காட்சியை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதறிக்கொண்டு ஓடி வருகிறார்கள். போத்துங்கள், என்னை பிடவையா போத்துங்கள். பதறிக்கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை முதலாவது கண்ட காட்சி, கட்டி தழுவி இக்ரா, ஓதுங்கள், மா அன பிகாரி, நான் என்னால் எனக்கு ஓத தெரியாது, இதுவரைக்கும் எனக்கு இப்படியான ஒரு அறிமுகம் கிடையாது என்ற கருத்தை சொல்கிறார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று சில ஆயத்துக்கள் இறங்குகின்ற பொழுது
முதல் காட்சியை கண்டு திடுக்கிட்டு ஓடி வருகின்ற பொழுது, பதட்டத்தில் ஓடி வருகின்ற பொழுது, தடுமாற்றத்தில் வருகின்ற பொழுது, அங்கே தடுமாற்றத்தையும் பதட்டத்தையும் குறைத்தது மனைவி. கணவன் பிரச்சனையில் ஆப்பட்டு வருகிறாரா, அந்த பிரச்சனையை ஊதி இன்னும் கெடுக்க கூடாது, அந்த பிரச்சனையிலே எண்ணெய் ஊற்றி இன்னும் நெருப்பை மூட்டக்கூடாது. அமைதிப்படுத்துகின்ற பெண் தான் நல்ல பெண்மணி, சாலிஹாவான பெண்மணி, ஈமானியத்தான மனைவி என்பதை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள். சிறந்த பெண்கள் 4வரில் 3ஆம் இடத்தை அடைந்தவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, கணவனை பார்த்து என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஈமானில் குறைபாடு உள்ள பெண் என்ன சொல்வார்? உங்களுக்கு தேவையில்லாத வேலை, ஹிரா குகையிலே ஏன் தனிமையில் இருக்க வேண்டும்? நான் தான் மனைவி இருக்கிறேன், என்னோடு இருக்க வேண்டியதானே, வீட்டில் இருக்க வேண்டியதானே. உங்களுக்கு தேவையா அந்த ஹிரா குகையில் தனிமைப்படுவதற்கு? நீங்க தேடி உங்களுடைய கையால் தேடி தின்ற ஒரு கஷ்டம் தானே இது என்ற கருத்தில் பேசுவார் என்றால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தன்மை இல்லாத பெண்ணாக இருக்கும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களை அல்லாஹ் லா யுஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை எப்பொழுதுமே கேவலப்படுத்த மாட்டான், உங்களை அல்லாஹ் நஷ்டப்படுத்த மாட்டான். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, கணவனுக்கு ஆறுதல் சொல்கின்ற பெண்கள் நம்மை உருவாக வேண்டும். எந்த பிரச்சனையில் கணவனகப்பட்டாலும் உங்களை கண்டால் அரைவாசி குறைய வேண்டும், உங்களோடு பேசினால் முக்காவாசி குறைய வேண்டும், உங்களுடைய ஆறுதல் வார்த்தைகள் முழு பிரச்சனையும் இல்லாமல் ஆக்க வேண்டும். இவர்கள் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சாயலில் வளர்கின்ற பெண்கள். சொன்னார்கள், நீங்கள் யார்? நீங்கள் நல்லவர், நீங்கள் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்பவர், நீங்கள் வினபந்துக்களை சேர்ந்து நடப்பவர், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணித்தவர். அப்படி என்ன, சிரமப்படுபவருடைய சிரமங்களை அகற்றுவதற்கு பாடுபடக்கூடியவர், உங்களை எல்லாம் வீணாக்க மாட்டார் என்று அந்த மனைவிதான் அந்த காலத்தில் இருந்த வர்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய இப்படியான விடயங்களை வேதத்தில் படித்த ஒருவர். அவர் தௌராத்துடைய அல்லது இஞ்சிலுடைய அந்த அறிவுள்ளவர், இஞ்சிலை படித்தவர். அவரிடத்திலே கொண்டு சென்று, அவர் அந்த கிறிஸ்தவ ஒரு மத குருவாக இருந்தார், அவரிடத்திலே சென்று இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்று கணவனை இன்னும் கணவனுடைய சிரமங்களை இல்லாமல் ஆக்குவதற்கு முயற்சியாக துணையாக சென்ற பெண்மணி அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சென்று விளக்கம் கேட்கிறார்கள். இவர் எதிர்காலத்தில் நபி, இப்பொழுது நபித்துவம் கிடைத்திருக்கிறது, இது மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் வந்த அந்த தூதுவர் தான் இவரிடம் வந்திருக்கிறார் என்ற கருத்திலே அவர் சொல்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆறுதல்படுத்தி அவர்களுடைய அந்த பிரச்சனையை, சந்தேகத்தை, அந்த பதட்டத்தை இல்லாமல் ஆக்கி அனுப்புகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, இப்படியான பெண்கள் உருவாகுவதுதான் இந்த சபைகளுடைய, இந்த புத்திமதிகளுடைய, இப்படியான பெண்கள் மதரசாக்களுடைய நோக்கம். பட்டதாரிகளையும் புத்திஜீவிகளையும் மாத்திரம் உருவாக்குவதல்ல கலாபீடங்கள், பண்பாடு உள்ளவர்களை உருவாக்குவது. டிகிரி வாங்குவதல்ல, அது உலக அளவில் கிடைக்கும். பண்பாட்டில் அல்லாஹ்விடம் டிகிரி வாங்க வேண்டும். கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் குடும்பத்துக்கு சிறந்தவர், மனைவிக்கு சிறந்தவர், பிள்ளைக்கு சிறந்தவர், கணவனுக்கு சிறந்தவர் என்று அல்லாஹ்விடத்திலே பட்டங்களையும் பதவிகளையும் அந்தஸ்துகளையும். இந்த பெண்களை பாருங்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பதவி, அல்லாஹ்விடத்திலே பதவி. அதே போன்று ஆசியா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய மனைவி, அல்லாஹ்விடத்திலே பதவி. அவருடைய நிகழ்வு குர்ஆனில், மரியம் என்ற பெயரில் சூரா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சுருக்கமாக குர்ஆனில். அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்து அடைந்தார்கள். பட்டம் வாங்குவது தவறல்ல, படிப்பறிவை பெறுவது தவறல்ல, டிகிரி வாங்குவது தவறல்ல. பண்பாட்டிலும் பத்தினித்தனத்திலும் ஒழுக்கத்திலும் குறைபாடு செய்து பட்டம் வாங்குவதால், பதவி வாங்குவதால், பதவிகளை வகிப்பதால் அர்த்தமில்லை, பிரயோசனம் இல்லை என்பதை நாம் மனதில் பதிய வைக்க வேண்டும். இந்த பெண்கள் கண்ணியமானவர்களே, உலக அளவிலே பெரிய முன்னேற்றத்தை நாம் காணவில்லை. படிப்பு, பெரிய பட்டம், பெரிய பாண்டித்தியம் ஒன்றும் கிடையாது. ஆனால் குர்ஆனில் அவர்களுடைய பெயரை உச்சரித்தால் நமக்கு நன்மை. மரியம் 4 எழுத்துக்கள், தொழுகையில் ஓதுகின்ற பொழுது 400 நன்மைகளுக்கு காரணமாக அமையும். வெளியில் ஓதுகின்ற பொழுது 40 நன்மைகளுக்கு காரணமாக அமையும். கேட்டுக்கொண்டிருப்பவருக்கும் 4 நன்மைகள் குறைந்தது கிடைக்கும். மரியம் என்ற பெயருக்கே நமக்கு நன்மை கிடைக்கிறது. இம்ராத்து ஃபிரௌன், ஃபிரௌனின் மனைவி என்று வர்ணிக்கப்பட்ட அவர்களுடைய சம்பவம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய மனைவிமார்களை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறார். அதே போல் நபி அவருடைய குடும்பத்தார்களை குர்ஆனில் சொல்லி இருக்கிறார். எதன் மூலம் அடைந்த அந்தஸ்து? அல்லாஹ்விடம் அந்தஸ்து அடைவதற்கு படிப்பு தேவையில்லை,
அல்லாஹ்விடம் அந்தஸ்து அடைவதற்கு அழகு தேவையில்லை. அல்லாஹ்விடம் அந்தஸ்தை அடைவதற்கு குடும்ப கௌரவம் தேவையில்லை. அல்லாஹ்விடம் அந்தஸ்தை அடைவதற்கு கண்ணியமான உலக அமைப்பில் எதுவும் தேவையில்லை. படிப்பது தேவை. உலகத்திலே நாம் துறை சார்ந்த துறைகளில் ஈடுபடுவது கட்டாயம். ஆனால் ஈமானுடனும் சாலிஹான அமலுடனும் இருந்தால் தான் கண்ணியம். படிப்பு நமக்கு சக்கராத்தில் உதவி செய்யாது. நாம் இஸ்லாம் பாடத்திலே எடுத்திருக்கலாம். இஸ்லாம் பாடத்திலே நாம் எடுத்திருக்கலாம். அதே போன்று கண்ணியமானே ஏனைய கலைகளிலே பட்டம் வாங்கி இருக்கலாம். ஆனால் சக்கராத்துடைய நேரத்திலே நமக்கு கலிமாவை ஞாபகப்படுத்துவது நம்முடைய ஈமான், நம்முடைய நல்ல அமல்கள், நம்முடைய தொழுகை, கபரிலே சொர்க்க பூங்காவாக மாற்றுவது நாம் ஓதிய குர்ஆன், நாம் படித்த நோன்புகள், நாம் செய்த திக்ர்கள், நாம் கொடுத்த சதக்காக்கள், நாம் மற்றவர்களுக்கு சொன்ன நல்ல புத்திமதிகள், அல்லாஹ் ரசூலை பற்றிய பேச்சுக்கள் தான் நமக்கு நிரந்தரமாக பயனளிக்கும். பட்டங்கள் பதவிகள் எல்லாம் உலகத்தோடு அழிந்துவிடும். யாராவது மௌத்தாகிய பின்னர் ஒரு வைத்தியர் மரணித்து விட்டார், வைத்தியரை எத்தனை மணிக்கு அடக்குவது என்று கேட்க மாட்டார்கள். அப்படி கேட்பவர்கள் குறைவு. மையத் எத்தனை மணிக்கு அடக்கப்படும்? பெரிய கோடீஸ்வரர் மறைந்திருக்கலாம், முதலாளி எத்தனை மணிக்கு அடக்கப்படும் என்று கேட்க மாட்டார்கள். ஜனாசா இத்தனை மணிக்கு அடக்கப்படும். ஜனாசா அறிவித்தல் என்றுதான் சொல்லப்படுமே தவிர முதலாளியுடைய ஜனாசா அறிவித்தல், இன்ஜினியருடைய ஜனாசா அறிவித்தல் இப்படி சொல்லப்பட மாட்டார். ஜனாசா அறிவித்தல் ஆனா பெண்ணா என்று கூட பெயரை சொல்லுகின்ற பொழுதுதான் தெரிய வரும். என கண்ணியமானவர்களே, ஈமானும் சாலிஹான அமலும் எந்த கட்டத்திலும் நம்மை உயர்த்தும், நம்மை கண்ணியமாக வாழ வைக்கும். குடும்பத்துக்கு தீனை கொடுப்போம், படிப்பை கொடுப்போம் தீனோடு, பட்டதாரி ஆக்குவோம் குர்ஆனுடைய தொடர்போடு, நல்ல துறை சார்ந்தவர்களாக அவர்களை வளர்த்தெடுப்போம் ஈமான் சாலிஹான அமலோடு. குடும்பத்துக்கு தீனை கொடுக்காமல் கண்ணியமானவர்களே நாம் சென்று விட்டோம் என்றால் நமது கபருக்கு பிள்ளைகளுடைய பகுதியிலிருந்து நன்மைகள் வருவது மிக மிக கடினமாக இருக்கும், மிக சிரமமாக இருக்கும். குடும்பத்துக்கு தீனை கொடுத்தவரும் குடும்பத்துக்கு துனியாவை கொடுத்தவரும் என்ற இரண்டு நிகழ்வுகளை ஒரு இமாம் சொல்கிறார்கள். நமக்கு தெரிந்த குடும்பம் தான், தெரிந்த நபர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவருடைய மனைவி இளவரசி அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய மகள். உமையாக்களுடைய ஆட்சியிலே ஒரு பெரும் பகுதியை ஆட்சி செய்த ஒரு மன்னர். வரலாறுகளை படித்திருப்போம், பாடசாலை சிலபஸ்களிலே படிப்பினை பெறுவோம். மார்க்ஸ் எடுப்பதல்ல நோக்கம், வரலாறு படிப்பினை. புத்துணர்ச்சி பெறுங்கள். அவருடைய சம்பவங்களிலே படிப்பினை இருக்கிறது என்று சொல்கிறார். வரலாறின் நோக்கமே படிப்பினை. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யார்? உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யார்? கண்ணியமானவர்களே, உலகத்திலே 5வது கலீஃபா என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய பல மூதாதையர்களை பாருங்கள். நமக்கு தெரிந்த ஒரு நிகழ்வு இருக்கிறது. இந்த பால் வியாபாரம் செய்த ஒரு குடும்பம், ஒரு தாயும் மகளும் ஏழை குடும்பம், குடிசையில் வாழ்கிறார்கள், பால் வியாபாரம் செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம். ஒரு நாள் பால் வளமையை விட குறைந்து கறக்கப்படுகிறது. அவர்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுப்பதற்கு போதாது. இப்பொழுது சில லிட்டர்கள் தண்ணீரை கலக்க வேண்டும். தாய் சொல்கிறார், தண்ணீரை கலந்து விட்டு விடுவோம், உரியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மகன் சொல்கிறார், இல்லை. யாருடைய ஆட்சி என்று தெரிந்தானே? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி. தெரிந்தால் தண்டனை கிடைக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியிலே பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இரவிலே உலா வருவார்கள். யாருக்கு என்ன தேவை, யாருக்கு என்ன சிரமம், என்ன கஷ்டம், யாரு தவறு செய்கிறார்கள், பகிரங்கமா யாரு உலகத்தில் ஊரை குழப்புகிறார்கள் என்றெல்லாம் தேடி தெரிவார்கள். அப்பொழுது அந்த உரையாடலை கேட்கிறார்கள். மகன் சொல்கிறார், இல்லை அம்மா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இடத்தில் இல்லாவிட்டாலும் உமர் பார்த்துக் கொண்டா இருக்கிறார், நாம் கலந்து விடுவோம் என்று தாய் சொல்கின்ற பொழுது, இல்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்காவிட்டாலும் நம்முடைய ரப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ரப்பு கலப்படம் செய்வதை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறானே தாயே, எப்படி செய்ய முடியும் என்று மகள் தாய்க்கு புத்திமதி சொல்கிறார். இன்னொரு கருத்திலே இமாம்கள் இந்த நிகழ்வை விளங்கப்படுத்துவார்கள். தாய் மோசமான பழக்கம் உள்ள பெண் அல்ல, மகளை பரீட்சிக்கிறார். மகளுடைய ஈமானையும் தக்வாவையும் பரிசோதனை செய்கிறார் என்று விளங்கப்படுத்துவார்கள். தாயும் நல்ல பெண்மணி தான், தக்வாதாரி தான், மகளுடைய உள்ளத்தை பரிசோதிக்கிறார். மகள் பாவத்துக்கு உடந்தையாகிறாளா, என்னுடைய மகளை நான் வளர்த்த வளர்ப்பின் முடிவு என்ன என்று பரிசோதிக்கிறாரா, அந்த கருத்தில் பேசுவார்கள். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வீட்டுக்கு அடையாளத்தை போடுகிறார்கள்.
செல்கிறார்கள். காலையில் அவர்களை கூப்பிடுகிறார்கள், அவருடைய சபைக்கு அழைக்கிறார்கள், மகளை விசாரிக்கிறார்கள். யார்கள் திருமணம் முடித்து விட்டாரா? இல்லை. திருமணம் முடிப்பதற்கு தயாரா? தாயிடம் கேட்கிறார்கள், உங்களுடைய மகளை யாருக்காவது பெண்ணாக கொடுப்பீர்களா? ஆம். கனிமன சகோதரி தாய்மார்களே, உமர்கள் மகன்மார்களை பார்த்து கேட்டார்கள், இந்த பெண்ணை முடிப்பதற்கு உங்களில் யார் தயார்? கனிமன ஜனாதிபதியான ஒரு ஸ்தானத்தில் இருந்து கொண்டு குடிசை வீட்டு பெண்ணுக்கு மாப்பிள்ளை கொடுக்கிறார்கள். மாப்பிள்ளை கொடுக்கிறார்கள் யாரை? அந்த காலத்தில். இந்த காலத்தில் இருந்தால் உமர்களுடைய ஸ்தானத்தில் ஒருவர் இருந்தால் அவரை பிடிக்க முடியாது. 3/2 பகுதிகளை ஆட்சி செய்த கலீஃபா அப்படியான ஒருவர். அவர் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்ததற்கு ஆட்சி சிறியதல்ல. அவர் மரத்துக்கு கீழே செங்கல்லை மண்ணை தலை மண் கட்டியை வைத்துக் கொண்டு உறங்கினார்கள் என்பதால் அவர்களுடைய ஆட்சி சாதாரணமானது அல்ல. உலகில் 2 பகுதி. அவர் சாதாரண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார், ஆனால் ஆட்சி பிரமாண்டமானது. ஆசிம் என்று சொல்லக்கூடிய மகன் திருமணம் முடிக்காதவராக இருந்தால் நான் தயார் தந்தையே. கண்ணியமானவர்களே, தெளிவாக சொல்வதாக இருந்தால் இந்த குடிசை பால் வியாபார குடும்பத்திடம் திருமணத்துக்கு கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது? கைக்கூலி இருக்கிறதா? மன்னிக்க வேண்டும். சீதனம் கொடுக்க ஏதாவது இருக்கிறதா? சீதனத்தை எதிர்பார்த்தார்களா? சீதனத்தை எதிர்பார்ப்பது இஸ்லாமா? ஆண் கொடுப்பது முறையா, பெண்ணிடமிருந்து எடுப்பது முறையா என்பதையும் நாம் இங்கு பாடம் படிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, திருமணம் நடக்கிறது, ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. உங்களில் அவருடைய பேத்தி பிறக்கிறார், ஆசிமுக்கு மகள் பிறக்கிறார். அந்த மகளுக்கு பிறந்தவர்கள் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பால் வியாபாரம் செய்த குடிசை பெண்ணின் மகளுக்கு பிறந்தவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பெரிய மேதையாக மாறுகிறார், ஆட்சியாளராக மாறுகிறார். அப்துல் மலிக் என்ற மன்னருடைய காலத்திலே பெரும் இரையச்சமுள்ள ஆலிமாக இருக்கிறார். அவர் ஆட்சியை பொறுப்பு அவருக்கு தெரியாமல் கொடுக்கப்படுகிறது. அவருக்கு தெரியாமல் ஆட்சி ஒப்படைக்கப்படுகிறது. சபையில் அவர் இல்லை, அவருக்கு ஆட்சியை கொடுக்கின்ற பொழுது வலுக்கட்டாயமாக ஆட்சியை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. கண்ணியமானவர்களே, ஆட்சியை பொருட்படுத்தார்கள். இளவரசியை முடித்திருக்கிறார்கள். பெரும் சொத்து, நகைகள், எத்தனையோ பவுன் நகைகள், மாணிக்க மரகதம், தந்தை கொடுத்த அன்பளிப்புகள், இளவரசி. இவர்கள் சாதாரண வாழ்க்கையை வாழ விரும்புபவர்கள், தீனை மையமாக வைத்து வாழ்பவர்கள், தீன் தான் பெருசு என்று வாழ்ந்தவர்கள், துனியா சிறியது அழியக்கூடியது என்று வாழ்ந்த உமர் இப்னு அப்துல் மனைவியில் சென்றார்கள். மனைவி அவரிடம் கேட்டார்கள், நீங்கள் உங்களுடைய தங்க நகைகள், தந்தை தந்த பரிசுகள், இந்த மாணிக்க மரகதம் வெள்ளி இவைகளை எல்லாம் என்னிடம் ஒப்படைக்க வேண்டும், நான் பொது சொத்தில் சேர்க்க வேண்டும். இன்று அரசியலில் ஈடுபடுபவர்கள், நான் அரசியல் பேசவில்லை, ஆட்சியில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் பொது சொத்துக்களை வீட்டுக்கு கொண்டு போவார்கள். ஆனால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் வீட்டில் இருக்கின்ற சொத்துக்களை பொது சொத்தில் சேர்க்கிறார்கள். தலைகீழாக நாம் நடக்கிறோம். கண்ணியமானவர்களே, மனைவியை பாருங்கள். அதை நீங்க எப்படி கேட்பீங்க? என்னோட வாப்பா தந்தது, நீங்க எப்படி கேட்பீங்க? கண்ணியமானவர்களே, துத்தியுஹு இதா அமர. நல்ல பெண்ணுக்கு நபி அவர்கள் சொன்ன அடையாளம், முதலாவது அடையாளம், கணவன் பார்த்தால் கண் குளிர்ச்சியாக காட்சி அளிப்பார். சர்ரத்து, கணவன் பார்ப்பதே ஒரு கவர்ச்சி. கணவனுக்கு வேறு அந்நிய பெண்களை பார்ப்பதற்கு இடம் வைக்காத அளவு தன்னை அலங்கரித்துக் கொள்வார். வெளியில் அல்ல, வீட்டுக்குள் கணவனுக்கு முன்னால். வெளியில் எந்த ஆண்களுக்கும் தன்னுடைய உடலங்கங்களையோ உறுப்புகளையோ கவர்ச்சிகளையோ காட்ட மாட்டார் என்பது அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. குர்ஆனுடைய சாராம்சம். கண்ணியமானவர்களே, கட்டளையிட்டால், ஒரு ஏவலை விட்டால் உடனே கட்டுப்படுவார். நல்ல பெண் எப்படி அடையாளம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண் நல்ல பெண்ணாக இருந்தால் அது இளவரசியாக இருக்கலாம், சீமாட்டியாக இருக்கலாம். சீமாட்டி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கட்டுப்பட்டார்கள். இங்கு இளவரசி அப்துல் மலிக் மன்னருடைய மகள் கட்டுப்படுகிறார். சீமாட்டி என்பதால் கணவன் சொத்தில்லாதவர், ஏழை என்பதனால் கட்டுப்படாமல் இருக்க முடியாது. கணவனை கணவன் என்ற காரணத்தினால் கட்டுப்பட வேண்டும். அங்கே சீமாட்டி ஹதீஜா கட்டுப்படுகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. இங்கு இளவரசி கட்டுப்படுகிறார்கள். உடனே எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறார்கள். இவர்கள் கொடுத்த மகர் இருக்கிறது. மேலதிகமாக தந்தையுடைய புறத்தால் கிடைத்த, ஆட்சியில் இருக்கும் பொழுது, தந்தை ஆட்சியில் இருக்கும் பொழுது கொடுத்த அன்பளிப்புகளை எல்லாம் கொடுத்து விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்பொழுது சொல்ல வருகின்ற விடயம், கட்டுப்பட்டார்கள், கணவனுக்கு தோதுவாக நடந்தார்கள் என்பது மாத்திரம் அல்ல. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஒரு நாள் இரவு வீட்டுக்கு வருகிறார்கள். இரவு நேரத்திலே குழந்தைகளை பார்க்க வருகிறார்கள். ஜனாதிபதி
எப்படிப்பட்ட ஆட்சி தெரியுமா? ஆடும் ஓநாயும் ஒரே மேட்டில் மேய்வதை கண்டோம். ஆடு ஓநாய்க்கு பயப்படாமல் ஒரே இடத்திலே மேய்ந்து திரிவதை கண்டோம். மிருகங்களுடைய உள்ளங்களையும் அல்லாஹ் ஒற்றுமைப்படுத்திய காலம். எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, உமர் இப்னு அப்துல் அஸீஸுடைய காலத்தில் தான் இமாம்களில் அதிகமானவருடைய கருத்து, ஜகாத்தை கொடுப்பவர்கள் இருப்பார்கள், எடுப்பதற்கு யாரும் தகுதி இருக்க மாட்டார். எல்லாரும் வசதி உள்ளவர்கள். ஜகாத்தை எடுத்துக்கொண்டு சுத்தி திரிவார்கள். யாருக்கு கொடுப்பது யாருக்கு கொடுப்பது என்று எடுப்பதற்கு வசதி இல்லை. எனக்கும் ஜகாத்து கடமை, உங்களுக்கு தேவை என்று அவர் கேட்பார். அப்படி காலமும் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் காலத்தில் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆட்சி. 99ஆம் ஆண்டு முதல் 101ஆம் ஹிஜ்ரி வரை. கண்ணியமானவர்களே, வீட்டுக்கு இரவு நேரத்தில் வருகிறார்கள். நான் சொல்ல வருவது என்ன தெரியுமா? ஏழ்மை தடை அல்ல, வறுமை தடை அல்ல, பணம் தடை அல்ல, அரசியல் தடை அல்ல, ஆட்சி தடை அல்ல, அழகு தடை அல்ல, தீனை பின்பற்றுவதற்கு. அதை வெற்றியும் அல்ல தீன் இல்லாமல் வந்த பொழுது வீட்டில் மையத்து வீட்டில் அழுவது போன்று பிள்ளைகள் அழுகிறார்கள். வாயை மூடிக்கொண்டு அழுகிறார்கள். வீட்டு பணிப்பெண்ணிடம் கேட்டார்கள், பராமரிக்கக்கூடிய ஏன் என்னுடைய மகன்மார்கள் அழுகிறார்கள்? இல்லை கலீஃபா அவர்களே, இன்று இரவு சாப்பாட்டுக்கு அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாமல் அவர்கள் வெறும் பருப்பும் வெங்காயமும், அல்லது பருப்பும் வெள்ளை பூண்டும் பருப்பும் தான் சாப்பாடு. அதனால் தான் அதை சாப்பிட்டு விட்டு பசியோடு இருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளை பூண்டு சாப்பிட்ட அந்த வாடை உங்களுக்கு விளங்காமல் இருக்கத்தான் வாயை பொத்திக் கொண்டு அழுகிறார்கள். ஜனாதிபதியுடைய வீட்டில் இரவு சாப்பாடு வெள்ளை பூண்டும் பருப்பும், ரொட்டி கிடையாது. கண்ணியமானவர்களே, நமது காலத்தில் பான், அந்த காலத்தில் ரொட்டி கிடையாது. கண்ணியமானவர்களே, உமர் இப்னு அப்துல் அஸீஸ் சொன்னார்கள், மகன்மார்களே, குழந்தைகளே, பிள்ளைகளே, உங்களை நான் சுகண்டியாக வாழ வைப்பது எனக்கு சிரமம் அல்ல. உங்களை ஆடம்பரமாக வாழ வைப்பது எனக்கு கஷ்டம் அல்ல. நான் ஜனாதிபதி. நான் நாடினால் உங்களை பல 100 பவுன்களை போட்டு பார்க்கலாம். இதை தெளிவாக அவர்கள் சொல்லவில்லை, சுருக்கமாக சொல்கிறார்கள். நான் நாடினால் உங்களை நான் அலங்கரித்து பார்க்கலாம். நான் நாடினால் உங்களை சீமாட்டிகளாக வாழ வைக்கலாம். நான் நாடினால் உங்களை சொகுசாக வாழ வைக்கலாம். நீங்கள் எனக்கு ஒரு வாக்குறுதி, ஒரு அனுமதி தர வேண்டும், என்னோட ஒப்பந்தம் செய்ய வேண்டும். நீங்கள் எல்லோரும் ஏகமனதாக ஒரு முடிவை செய்ய வேண்டும். நீங்கள் சுகண்டியாக வாழ்ந்து, நீங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து, நான் நரகம் போவதற்கு நீங்கள் விட்டுக் கொடுப்பீர்களா? உங்களை ஆடம்பரமாக வாழ வைத்து உங்களுடைய தந்தையை நரகம் அனுப்ப தயாரா என்று கேட்டவுடன் ஏற்கனவே அழுகை பன்மடங்கு பெருகியது. தந்தையே, நாங்கள் இந்த வாழ்க்கையை பொருந்திக் கொள்கிறோம், உங்களை நரகத்துக்கு நாங்கள் போக விட மாட்டோம். பெண் குழந்தைகளை யார் பராமரிப்பாரோ, ஒழுக்கத்தோடு வளர்ப்பாரோ, அழகாக வளர்ப்பாரோ, ஒழுக்கம் பேணி வளர்ப்பாரோ, அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்ற ஹதீஸை இவர்கள் அமல் செய்கிறார்கள். குழந்தைகளை பராமரித்து அழகாக வளர்ப்பவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்ற நன்மாராயத்தை உமர் இப்னு அப்துல் அஸீஸ் அடைந்து கொள்கிறார்கள். சம்பவம் இத்தோடு நான் நிறுத்தவில்லை, தொடர்ந்து சொல்கிறேன். ஒரு பின்னால் உள்ள ஒரு இமாம் சொல்கிறார், அவருடைய பெயர் எனக்கு இப்பொழுது ஞாபகம் வரவில்லை, அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவருடைய மச்சானுடைய குடும்பம் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்குடைய குடும்பம். இவருடைய மனைவியின் சகோதரர், கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள், மன்னர் குடும்பம். இவர்களுடைய குடும்பம் மாத்திரம்தான் ஏழ்மையோடு, எளிமையோடு, ஏழ்மை என்பதல்ல எளிமை, செல்வமாக வாழ முடியும். இருந்தாலும் சாதாரண வாழ்க்கை. தீன் தான் பெருசு, ஈமான் தான் பெருசு, அமல் பெருசு, தக்குவா பெருசு என்று வாழ்ந்தவர்கள். இறுதி முடிவை சொல்கிறேன், பரம்பரையுடைய முடிவைத்தான் நான் சொல்ல வருகிறேன். மௌத்துக்கு பின்னால் நம்முடைய பரம்பரை என்னவாகும்? வெறும் படிப்பையும் அறிவையும் பணத்தையும் காணி பூமியையும் சொத்துக்களையும் மாத்திரம், வாகனங்களை மாத்திரம் கொடுத்து விட்டு சென்றால், தொழுகை இல்லாத சொத்து, நோன்பில்லாத சொத்து, குர்ஆன் திலாவத் இல்லாத சொத்து, சதக்கா ஜகாத் இல்லாத சொத்து பரம்பரையை ஏழைகளாக அல்ல நஷ்டப்படுத்தும் என்பதற்கு சிறந்த உதாரணம். கண்ணியமான நெருக்கடியான வாழ்க்கை ஏற்படும் என்பதற்கு சிறந்த உதாரணம் சொல்கிறார். ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் கோடீஸ்வரர். 2 பேருடைய மரணத்தின் அனந்தர சொத்துடைய பெருமதி அவர் சொல்கிறார். உமர் இப்னு அப்துல் அஸீஸ் மரணிக்கிறார்கள், மச்சான் மரணிக்கிறார்கள், ஜனாதிபதி மரணிக்கிறார்கள். அனந்தர சொத்துடைய பெருமதி என்ன தெரியுமா? 9 தீனார்கள். 9 தீனார்கள் ஜனாதிபதியுடைய வராசத்து சொத்து. அதில் 4 தீனார்
கஃனுக்கும் கபருக்கும் செலவாகிவிட்டது. 5 தீனார் தான் பிள்ளைகளுக்கு. அழைத்திருங்கள் எப்படி இருக்கும்? பிள்ளைகள் 11 பேர், பிள்ளைகள் 11 பேர், 5 தீனார் தான் சொத்து. ஒருவருக்கு 1 தீனார் கிடைக்கிறதா? அரை தீனார் கிடைத்தால் ஒருவர் மிஞ்சுகிறார். கண்ணியமானவர்களே, தீனை கொடுத்தால் குடிசையை விட்டு சென்றாலும் ஒரு பேச் காணி இல்லாவிட்டாலும் கண்ணியமாக அல்ல வாழ வைப்பான். யாருடன் கையேந்தாமல் வாழ வைப்பான். கௌரவமான குடும்பமாகவே அந்த குடும்பத்தை அல்லாஹ் காப்பாற்றுவான். தீனை கொடுத்தால். பணம் இருப்பது தவறல்ல, தீனோடு. படிப்பு இருப்பது தவறல்ல, தீனோடு. செல்வம் இருப்பது, கௌரவம் இருப்பது இது தவறல்ல, மார்க்கத்தோடு ஆன்மீகத்தோடு கண்ணியம் கூடும். கண்ணியமானவர்களே, ஒரே நாளில் அவருடைய சொத்தை பார்த்தால் மில்லியன் கணக்கு அனந்தர சொத்து, மில்லியன் கணக்கு தீனார் தங்க நாணயங்கள் ஹிஷாமுடைய விட்டு சென்றார். பிள்ளைகளுக்கு ஏராளமான கோடிக்கணக்கான சொத்துக்களை விட்டு சென்றால் மார்க்கத்துறையை கொடுக்கவில்லை, ஆன்மீகத்தை கொடுக்கவில்லை. பிள்ளை வளர்ப்பை சுதந்திரமாக, அமளிபாதத்தை பேணுதல் இல்லாத, தொழுகையை பாழாக்கிய சொத்து பணம், அல்லாஹ்வை மறந்த பொருளாதாரம். என்ன நடந்தது? ஒரு நாள் இருவருடைய 2 பிள்ளைகளை கண்டேன். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி ஒரு மகனை கண்டேன். ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் மச்சான், இவருடைய மச்சானுடைய மகனை கண்டேன். ஒரே நாளில் கண்டேன். ஹிஷாமுடைய மகன் மக்களுக்கு மத்தியிலே எப்படி நிலைமை என்றால், கண்ணால் கண்டேன் என்று சொல்கிறார். அவர் கண்டார், சொல்கிறார், மக்களுக்கு மத்தியிலே அவர் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார், பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். கோடிக்கணக்கிலே அனந்தர சொத்தை விட்டு சென்றவருடைய பிள்ளை. மார்க்கத்துறையில் 0, மஸ்ஜிதுடைய தொடர்பு இல்லை, குர்ஆனுக்கும் குடும்பத்துக்கும் தூரம், தக்வாவுக்கும் இவர்களுக்கும் தொடர்பே கிடையாது, ஈமானுடைய வாடையும் கிடையாது, வெறும் சொத்தும் செல்வமும் பட்டமும் பதவியும். அப்படி வளர்த்த பிள்ளை பிச்சை கேட்கிறார். பாப்பாவுடைய மௌத்துக்கு பின்னால் இன்னும் சில நிகழ்வு வந்திருக்கிறது. ஒவ்வொரு பெரிய பெரிய மஸ்ஜிதுக்கு முன்னாலும் வெள்ளிக்கிழமைகளிலே 5 நேர தொழுகைகளிலே உட்கார்ந்து நின்று கொண்டு, என்னுடைய அப்பா கட்டிய பள்ளி, என்னுடைய பெரியப்பா கட்டிய பள்ளி, என்னுடைய சாச்சா கட்டிய பள்ளி, எங்களுக்கு ஏதாவது தந்துவிட்டு போங்கள் என்று கேட்கக்கூடியதை பல பேர்கள் கண்டதாக சொல்கிறார்கள். அதே நாள் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் மகனை கண்டேன். எப்படி அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான்? 5 தீனார்களில் 5 திர்ஹங்களில் 11 பிள்ளைகளை விட்டு சென்ற அந்த ஈமான் உள்ள தந்தை, அந்த ஈமானியத்தான தாய் வளர்த்த பிள்ளை, இளவரசியாக இருந்தும் தந்தைக்கு கட்டுப்பட்டு, கணவனுக்கு கட்டுப்பட்டு, ஈமானோடும் அமலோடும் வளர்த்து பிள்ளைகளை ஆளாக்கிய அந்த தாயுடைய பிள்ளை, ஒரு பிள்ளையை கண்டேன். ஒரே நாளில் 100 குதிரைகளை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்வதை கண்டேன். ஒரு குதிரையுடைய விலை என்ன தெரியுமா? இந்த காலத்திலே ஒரு பெரிய ஒரு ஜீப், ஒரு பெரிய ஒரு உயர் ரக வாகனத்துடைய விலை குதிரை. 100 குதிரைகளுக்கு விலை மதித்து பாருங்கள். யார் இவர்கள்? தந்தை மௌத்தாகின்ற பொழுது தனக்கு அரை தீனார் கூட சொத்தை விட்டு செல்லாத குடும்பம். சொத்தை விட்டு செல்வது அல்ல பெருமை, தீனை கொடுத்து விட்டு போவது. பிள்ளைகளை நமக்கு முன்னால் தொழுகையாளிகளாக மாற்றிவிட்டு போவது, பிள்ளைகளை நமக்கு முன்னால் பர்தாவோடு வாழ செய்து விட்டு போவது, பிள்ளைகளை நமக்கு முன்னால் சதக்கா ஜகாத்திலே பேணுதல் உள்ளவர்களாக மாற்றிவிட்டு போவதுதான் புத்திசாலித்தனம். அல் கையிஸ் புத்திசாலியா? மந்தான நஃப்ஸஹு, தன்னைத்தானே சுய விசாரணை செய்பவர். இன்னும் ஒரு கருத்தில் கட்டுப்படுத்துபவர். தான என்றால் அதில் தீன் என்று வந்திருக்கு. மாலிக் யௌமித் தீன். மாலிக் யௌமித் தீன் என்றால் என்ன அர்த்தம்? தீர்ப்பு வழங்கும் நாளின் அதிபதி. தீர்ப்பு வழங்கும் நாளின் அதிபதி. அந்த தீனிலிருந்து வந்த வார்த்தை தான் தான. தன்னைத்தானே கட்டுப்படுத்தி வாழ்வார். வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹ நஃப்ஸ் அனில் ஹவா. அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும், கேள்வி கணக்கு ஒவ்வொன்றாக அல்லாஹ் கேட்பான், ஒவ்வொன்றை பற்றியும் கேட்பான் என்று பயந்து தன்னுடைய நஃப்ஸை இச்சைகளை விட்டு கட்டுப்படுத்தி, ஆடம்பரத்தை விட்டு கட்டுப்படுத்தி, பொருள் ஆசைகளை விட்டு கட்டுப்படுத்தி, பாவங்களை விட்டு கட்டுப்படுத்தி வாழ்பவர் அவருடைய தங்குமிடம் சுவர்க்கம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல் கையிஸ் புத்திசாலி யார்? பிறக்காத குழந்தைக்கும் சொத்து சேர்ப்பவர் அல்ல, பிறக்க இருக்கின்ற குழந்தைக்கும் வங்கியில அக்கவுண்ட் திறப்பவர் அல்ல, பிறந்த குழந்தைகளை சாலிகாக வளர்ப்பவர், தன்னைத்தானே சுய விசாரணை செய்பவர், தன்னைத்தானே குற்றக்கூண்டில் நிறுத்தி விசாரிப்பவர், கட்டுப்படுத்துபவர். மௌத்துக்கு பின்னால் தான் வாழ்க்கை.
மௌத்துக்கு பின்னால் தான் நிம்மதி, மௌத்துக்கு பின்னால் தான் சந்தோஷம் என்ற இலக்கை கொண்டு வாழ்பவர் தான் புத்திசாலி என்று நபி அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த வாழ்க்கை ஈமானை கொண்டுதான் உருவாகும். பேச்சை கேட்பதனால் உருவாகாது, வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும். அதற்கு மிக மிக முக்கிய பங்கு பாருங்கள். உமர் இப்னு அப்துல் அவர்கள் ஆட்சி பொறுப்பை எடுத்த பின்னர் அவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் ஈடுபடுகிறார்கள். வீட்டிலே சீமாட்டியாக இருந்து இளவரசியாக இருந்து பிள்ளைகளை சாலியாக வளர்த்தெடுத்தது யார்? பின்னர் ஒரு நாளில் 100 குதிரைகள் என்றால் ஆயுளில் எத்தனை குதிரைகள், ஆயுளில் எத்தனை சதக்காக்கள்? சதக்கா என்றால் ஜக்காத்தை வலுப்படுத்திருப்பார்கள். இது சதக்கா. கண்ணியமானவர்களே, அப்படி வளர்க்க இந்த தாய்மார்களுடைய பெண்களுடைய பங்களிப்பு. எதிர்கால தாய்மார்கள், இளம் யுவதிகள், நீங்கள் இப்பெருந்து தயாராக வேண்டும். எதிர்கால குடும்ப வாழ்க்கைக்கு தயாரிப்பது, சாலையான மனைவிமாரை தயாரிப்பதுதான் இப்படியான அரபு கலாபீடங்களுடைய நோக்கம், இப்படியான சபைகளுடைய நோக்கம், இப்படியான உபதேசங்களுடைய நோக்கம். எதிர்கால சந்ததிகளை தயாராக்குவது. இன்னொரு நிகழ்வு இருக்கிறது. மன்னர் ஹாரூன் ரஷீத் மன்னருடைய மனைவி ஜுபைதா அலைஹிஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா, பின்னே காலத்தில் வந்தவர் ஜுபைதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா. ஹாரூன் ரஷீத் பிரமாண்டமான ஆட்சி, சொல்ல தேவையில்லை. அவருடைய ஆட்சியை நாம் வர்ணிக்க தேவையில்லை. அவருடைய மனைவி இளவரசி. கண்ணியமானவர்களே, அவர் என்னுடைய கபருக்கு நான் என்ன தேட வேண்டும்? கனவு விடயத்தை சிலர்கள் நம்ப மாட்டார்கள், சிலர்கள் உதாசீனம் செய்வார்கள், சிலர்கள் புறக்கணிப்பார்கள், கனவென்று ஒதுக்கி விடுவார்கள். நான் ஒரு நிகழ்வை சொல்கிறேன். அன்னை ஜுபைதா அவர்கள் செய்த சேவை உங்களுக்கு தெரியும். மினா அரபாவுடைய பகுதியிலே, முஸ்தலிஃபாவுடைய பகுதியிலே அந்த நீர் தேங்கி நிற்பதற்கு மலையோடு சேர்ந்து கட்டப்பட்டிருக்கிறது. மழை நீரை சேகரிப்பதற்கு கால்வாய் போன்று கட்டப்பட்டிருக்கிறது. கடும் தியாகம். இந்த காலத்தில் கட்டுவதே சிரமம். அந்த காலத்தில் கட்டியிருக்கார்கள். முழு செலவும் அந்த இளவரசியுடைய செலவு. இளவரசியாக இருந்து கொண்டு பணத்தை சேர்க்காமல் செலவழித்தார்கள். தீண்டாளியாக இருந்தார்கள். அவர்களுக்கு நன்மை போகும். அந்த நீரை எல்லோரும் அறிமுகப்படுத்துவார்கள். அந்த உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய குரூப்புகளில் செல்பவர்கள் அவருடைய பெயரை சொல்லி அறிமுகப்படுத்துவார்கள். அவர்கள் கட்டிய சத்தோ மசத் என்ற வார்த்தையை பாவித்து அறிமுகப்படுத்துவார்கள். கட்டு அந்த சுவர் மதில். கண்ணியமானவர்களே, அந்த தாய் பெரும் சேவை புரிந்தவர்கள். நீண்ட தொலைதூரத்துக்கு பாதைகளை போட்டு விடுதிகளை அமைத்து பிரயாணிகளுக்கு தங்குவதற்கெல்லாம் தன்னுடைய பணத்தில் அவர்கள் சேவை செய்த அம்மையார். மௌத்தாகிய பின்னர் நெருங்கிய ஒரு உறவினர் ஒருவர் கனவு காண்கிறார். மௌத்தாகியவரை கனவு காண்பது வளமை, உரையாடுவது வளமை. சில கனவுகள், மூமினுடைய கனவு நன்மாராயம். மூமினுடைய கனவு நபித்துவத்தோடு தொடர்புள்ள என்றால் நபித்துவத்துடைய 70 வகைகளில் ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை 40 வகைகளில் ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பங்கு நபித்துவத்துக்கு ஒப்பானது அல்ல, அந்த தொடருடையது. நன்மாராயம் கனவில கேட்கிறார், அம்மையாரே, நீங்கள் செய்த சேவை பெரும் அந்தஸ்தில் இருக்கிறார்கள், சுரண்டியில் இருக்கிறார்கள், ஆடம்பரமாக இருக்கிறார்கள், காட்சி அளிக்கிறார்கள். சொர்க்கத்துடைய அந்த வாடை வீசுகிறது. கண்டவர் கேட்டால், இந்த பாக்கியம் எல்லாம் நீங்கள் செய்த சேவைக்கு தானே, நீங்கள் கட்டிய அந்த கட்டுமானங்களுக்கு தானே என்று கேட்ட பொழுது அதை மல்லா கபூல் செய்தார். அந்த பெண்